என்னை ஈன்றெடுத்த என்னுடைய பெற்றோருக்கும், தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும், இனப்பற்றாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்த பத்தி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் வருஷம் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? இதனோட அடிப்படை எண்ணம் என்ன? இதனால் வர விளைவுகள் என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு இதை நம்ம நிறைய டிவி சேனல்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அதி தீவிரமா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காணொளி முடிவுல உங்களுக்கே சில சந்தேகங்கள் வரும். வாக்காளர் தீவிர பட்டியல் திருத்தம் இன்னைக்கு ஆரம்பிக்கல. அது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? என்ன தேவை இருக்கு? அரசாங்கத்துக்கு இவ்வளவு அவசரமா பண்ணணுன்ற அவசரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதோட முக்கிய அம்சம் என்னன்னு சொல்லி அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 20 வருஷமா இறந்தவங்க பேர் திரும்ப பட்டியல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீக்கம் பண்றதுக்காக ஒரு வாய்ப்பாகவும், குடிபெயர்ந்து போனவங்க ஓட்டுரிமையை மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும், 2-3 பதிவுகள் இருக்கிற வாக்குகளை நீக்கம் செய்வதற்காக அரசாங்கத்தால் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இதனால் வர விளைவுகள் என்னன்றதை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், இதுக்கு முன்னாடி பீகார்ல எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 42 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. சரி, அவங்க இந்தியாக்குள்ள தானே குடியிருக்காங்க. 42 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல இருந்து எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணிசமான எண்ணிக்கையில மக்கள் தமிழகத்தை தேடியும் வெவ்வேறு மாநிலங்கள்ல குடியேறினதா ஒரு தகவல் வருது. குடியேறினாங்க, இதுல போய் என்ன இருக்கு? அவங்க இந்த நாட்டுக்குள்ளான மக்கள் தானே, அவங்க ஓட்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வேற்றுமொழிக்காரங்க பீகார்காரங்க தமிழ்நாட்டுல ஒரு 42 லட்சம் மக்கள் குடியேறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி மக்கள் நம்ம நாட்டுக்குள்ள ஒரே மொழி இனத்தவங்க சார்ந்தவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அரசியலே மாற்றி அமைக்கப்படும். ஒன்றிய அரசுல ஆண்டுட்டு இருக்கிற பாஜக அரசு இப்ப எஸ்ஆர் தீவிர பட்டியல் திருத்தத்துல என்ன கட்டளைகள் விதிச்சிருக்காங்கன்னா, உங்ககிட்ட ஓட்டுரிமை இல்ல, உங்களுக்கு இப்பதான் 18 வயசு ஆயிருக்கு, உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, உங்ககிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய அப்பா பெயர் வாக்குப்பட்டியல்ல இருந்தா நீங்க அதை காரணம் காட்டி நீங்க உங்களுக்கு புதுசா ஒரு வாக்காளர் பட்டியல் செஞ்சுக்கலாம். இல்ல அப்பா பேரும் இல்ல, என்னோட தாத்தா பேர் இருக்கு, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தாத்தா இருந்தாரு, அவரோட பேரு வாக்காளர் பட்டியல் இருக்கு அப்படின்னா அதை காரணம் காட்டி நீங்க புதுசா ஒரு ஓட்டுரிமை நீங்க வாங்கிக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர்ல இருந்து குடியேறி வந்த வடமாநில மக்களால இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம நிறைய மாநிலங்கள்ல பாஜக ஒன்றிய அரசு உள்ள வர திட்டமிட்டு இருக்காங்க. இது நீங்க எதன் அடிப்படையில பாக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலுமே பாத்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. விவசாயமா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், சாலையோர வியாபாரிகளா இருக்கட்டும், ஏன் பிச்சை எடுக்கிறவங்க உட்பட வட மாநிலத்தவர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்க அதிகமா வர பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு மொழி சார்ந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. தோராயமான ஒரு வருமானம் இருந்தா அவங்க இங்கேயே குடியேறி வந்துருவாங்க. அவங்க குடியேறிட்டாங்க, அவங்க எல்லாருமே ஒரு மொழி இனத்தவனுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்திய பெரும்பான்மையா கொண்ட ஒரு கட்சிக்கு அவங்க வாக்கு செலுத்தினாங்கன்னா, தமிழ்நாட்டுல மாநில கட்சி அங்கீகாரமான எல்லாருமே அவங்க கட்சிகளை காலி செஞ்சுட்டு இந்தியா முழுக்க வெறும் பாஜக ஒன்றிய அரசு மட்டும்தான் ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறீங்க. மக்கள் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கிற வியாபார கடைகளை போய் பாருங்க. அனைத்து துறை சார்ந்த தொழில்துறைகளையும் போய் பாருங்க. அங்க மேலாதிக்கம் கொண்ட அதிகாரிகளா வட மாநிலத்தவர்கள் அதிகம் இருக்காங்க. இப்போ அரசாங்க துறைகள்லயே நிறைய வட மாநிலத்தவர்கள் அதிகம் இருக்காங்க. ஏடிஜிபி, டிஜிபி அப்படிங்கிற பெரிய பொறுப்புகள்ல நிறைய இடங்கள்ல வட மாநிலத்தவர்கள் உள்ள வராங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவு தகுதி வாய்ந்தவங்களா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல்ல உங்க அப்பா பேர் இருக்கு, உங்களுக்கு புதுசா அட்டை பதியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆவணமும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடந்த 20 வருஷமா நடந்த அனைத்து தேர்தல்களுமே சிறப்பு முகாம்களை தான் நடத்தி இருக்காங்க. நம்ம ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருக்கட்டும், அப்புறம் எல்லா கட்சியினர் சார்பாகவுமே முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனை ஆண்டு காலமா இல்லாத ஒரு வேலை இந்த வருஷம் ஏன் தேவைப்படுது? 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வட மாநிலத்தவர்கள் அதிகமா மற்ற மாநிலங்கள்ல உள்நுழைவு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. எந்த ஆவணமும் தேவையில்ல, நீ புதுசா ஒரு ஓட்டர் ஐடி போட்டுக்கலாம் அப்படின்னா, ஒரு தமிழன் ஓட்டுரிமை வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் கேட்டிருந்தாங்க. அப்பாவோட ஓட்டர் ஐடி கொண்டு வா, அம்மாவோட ஓட்டர் ஐடி கொண்டு வா, உன்னோட இருப்பிட சான்று கொண்டு வா, உன்னோட கல்வி சான்று கொண்டு வா, உன்னோட வயதுக்கு அடையாள அட்டை எதனா கொண்டு வா அப்படின்னு சொல்லி எவ்வளவு காரணம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 2025 எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல்ல வட மாநிலத்தவங்களுக்கு எந்த ஒரு ஆவணமுமே இல்லாம ஓட்டுரிமை கொடுத்து
பாஜக ஒன்றிய அரசு உள்ள வரத்துக்கு முற்படுறாங்க. இதை நாம வன்மையா கண்டிக்கணும். ஒருவேளை நீங்க கண்டிக்க தவறிட்டீங்க, இல்லப்பா நீங்க இந்த கட்சிக்காரங்க, இல்ல நீங்க அந்த கட்சிக்காரங்கன்னு சொல்லி பொதுவான ஒரு கருத்தியல் இல்லாம நீங்க கண்டிக்காம விட்டீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு ஆட்சிக்கு கீழே நீங்க வாழ நேரிடும். அதோட விளைவு மிக மோசமா தான் இருக்கும். தினம் தினம் அனைத்து கட்சிக்காரர்களும் எஸ்ஐஆருக்கு எதிரா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வட மாநிலத்தவர் வர்றது எங்க நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாது. ஆளுங்கட்சியான திமுகவுக்கும், எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும், பிற கட்சிகளாக இருக்கின்ற அனைத்து கட்சிக்காரர்களுக்குமே இது பெரிய பிரச்சனை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 20 வருஷமா தேர்தல் ஆணையம் வேலையே செய்யலையான்றது எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. கடந்த 20 வருஷத்துல இருந்தவங்களோட பெயர் அப்படியே இருக்கு. கடந்த 20 வருஷமா குடிபெயர்ந்தவங்களோட பெயர் அப்படியே இருக்கு. அப்பையெல்லாம் இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையம் அப்பயுமே முகாம்கள் அமைக்கப்பட்டது, வேலைங்க செஞ்சாங்க. ஆனாலுமே அந்த பெயர்கள் எல்லாம் இருக்குன்னு இப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ 20 வருஷமா தேர்தல் ஆணையம் என்ன வேலை செஞ்சாங்க? அதுக்காக இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல என்ன பண்ணாங்க? இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்கணும்? ஒவ்வொரு குடிமகனும் கேட்கணும். ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் செலவுன்னு சொல்லிட்டு பல கோடி அரசாங்கத்தால செலவழிக்கப்படுது. 20 வருஷமா தேர்தல் ஆணையம் செய்யாத வேலையை இந்த வருஷம் கட்டாயம் செஞ்சே ஆகணும்னு சொல்றாங்கன்னா, அதோட தீவிரம் என்னங்கிறது ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க சேனலை பத்தின அப்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திருங்க.